ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல ரவா லட்டு ரொம்ப குறைவான நெய்யை வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாம ரவா லட்டு பக்குவமாகவும் டேஸ்டாகவும் அதே நேரத்தில் நெய் ரொம்ப கம்மியாக சேர்த்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாச்சி சமையல். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்வீட் செய்யும் போது ஏதாவது ஒரு கப்பா அளவு கப்பா எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த பொருளோட அளவுலாம் நம்ம கரெக்டா அதுல சேர்த்துக்க முடியும். அதே மாதிரி நான் இன்னைக்கு இந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன். அதை இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கறலாம். அடுத்ததா அது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 4ல இருந்து 5 கிட்ட ஏலக்காய் எடுத்து அது மேல உள்ள தொலி எல்லாம் எடுத்துட்டு அது உள்ள இருக்கும் பாத்தீங்களா சீடு, அதை மட்டும் செப்பரேட்டா பிரிச்சு வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு மிக்ஸியை மூடி நல்ல பவுடர் கணக்கா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அடுத்ததா நம்ம அகலமான ஒரு கடாயா அடுப்புல எடுத்து வச்சுக்கோங்க. அதுல நான் சொன்ன மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. ரொம்பலாம் சேர்த்துக்க தேவையில்லை. நெய் நல்லா உருகுனதும் பாத்தீங்கன்னா ஒரு 10 போல முந்திரி போட்டு நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அது நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கறலாம். நல்ல முந்திரி செவந்த பிறகு திராட்சைய போடுங்க. இல்லைன்னா திராட்சை ஃபர்ஸ்ட் நல்லா உப்பிட்டு முந்திரி வறுக்காம போயிடும். பாருங்க முந்திரி நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம ஒரு 15 போல உலர் திராட்சை எடுத்து வச்சிருக்கோம். அதை இதுல போட்டு நல்லா உப்பி வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கறலாம். இப்ப பாருங்க முந்திரி திராட்சை இது ரெண்டுமே நல்லா உப்பி செவந்து வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல ரவை சேர்த்துக்கறலாம். நான் சர்க்கரை எடுத்த கப்ல ஒரு 2 கப் அளவுக்கு உப்புமா எல்லாம் செய்வோம் பாத்தீங்களா, அந்த ரவை நல்ல பொடி ரவையா எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்து விட்டுக்கறலாம். ரவா லட்டுக்கு முக்கியமான டேஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவை எந்த அளவுக்கு வறுக்கிறோம் அதை பொறுத்துதான் இருக்கு. நல்ல ரவை வறுபடும் போது நமக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியா வரும். அதே நேரத்துல டேஸ்ட் வாசனை இது எல்லாமே சூப்பரா இருக்கும். நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஆறாமற ஒரு 10 நிமிஷத்துக்கிட்டயாச்சும் நல்லா வறுத்து விடுங்க. அப்பதான் சூப்பரா ரவை வறுத்து லட்டும் சாப்பிடறதுக்கு டேஸ்டா இருக்கும். நல்ல உதிரி உதிரியா வரணும். நமக்கு ரவை வறுத்து வரும்போது உங்களுக்கு பார்த்தால ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க இந்த அளவுக்கு வறுத்தா போதும் அப்படின்ட்டு. வறுக்கும் போது முக்கியமான விஷயம் நல்ல கை விடாம வறுக்கணும். கை எடுத்துட்டு இன்னொரு வேலைய பார்க்கும்போது உங்களுக்கு ரவை தீஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு ரவை தீஞ்சும் ஒரு ரவை நல்லா வறுத்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட் அந்த அளவுக்கு கிடைக்காது. அதனால கை விடாம ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா உதிரி உதிரியா வர்ற வரைக்கும் வறுத்து விட்டுக்கறலாம். பாருங்க நான் சொன்ன ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த அளவுக்கு ரவை நல்லா உதிரி உதிரியா வறுக்கணும். கலரும் பாருங்க நல்லா வறுத்து வந்த மாதிரி சூப்பரா மாறி வந்திருக்கு. இந்த டைம்ல நம்ம அளந்தோம் இல்லையா கப்பு, அந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா துருவன தேங்காய் துருவலா இருந்தாலும் சரி இல்ல காய வச்ச தேங்காய் துருவலா இருந்தாலும் சரி உங்க விருப்பத்தை பொறுத்தது. அதுல இருந்து ஒரு கப் அளவுக்கு இதுல சேர்த்துக்கறலாம். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல தேங்காயை துருவி ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட நல்ல வெயில காய வச்சுட்டேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல உள்ள ஈரத்தன்மையெல்லாம் நல்லா குறைஞ்சிட்டு நல்ல உதிரி உதிரியா நமக்கு தேங்காய் துருவல் கிடைக்கும். அந்த மாதிரி தான் நான் இதை சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் அது மாதிரி சேர்த்துக்கறலாம். இல்லைன்னா ட்ரை கோகோனட் பவுடர் கடைகள்ல விற்கும், அதை கூட நீங்க வாங்கி சேர்த்துக்கறலாம். உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. இப்போ இந்த தேங்காய் துருவலையும் போட்டு நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கை விடாம ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட அதை நல்லா வறுத்து விடுங்க. இப்ப பாருங்க இது எல்லாம் சேர்ந்து சூப்பரா நல்லா வறுத்து வந்துருச்சு. இந்த டைம்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பவுடர் பண்ணி வச்ச சுகர் பவுடர் இருக்கு பாத்தீங்களா, அதை இதுல சேர்த்துக்கறலாம். சுகர் பவுடர் போட்டு ரொம்ப நேரம்லாம் வறுத்து விடணும் அப்படிங்கறது இல்ல. ஒரு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கிட்ட வறுத்து விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா அதை ஆறுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ரவை பாத்தீங்கன்னா நல்லா ஆறி வரணும். அப்பதான் நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுக்காண்டி ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. சும்மா கை பொறுக்கிற சூட்ல இருக்கணும். அது வரைக்கும் இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப பாருங்க இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா ஆறி வந்துருச்சு. நல்லா உதிரி உதிரியா நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இந்த டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம நெய் ஊத்தி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லட்டு பிடிப்போம். அப்படி பண்ணாலும் ரொம்ப டேஸ்டா தான் இருக்கும். ஆனா நம்ம நெய் ரொம்ப செலவழிய கூடாது அப்படின்னு நினைக்கிற இடத்துல நம்ம அளந்தோம் இல்லையா கப்பு, அந்த கப்ல ஒரு 3/4 கப் அளவு கிட்ட நல்லா காய்ச்சி நல்லா ஆற வச்சிடணும். அந்த பாலை ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 3/4 கப் அளவு கூட தேவைப்படாது. ஒரு அரை கப் அளவே நமக்கு போதுமான அளவுல இருக்கும். பாலை ஊத்தி நல்லா அந்த ரவையில அப்சர்வ் பண்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கைய வச்சு உருண்டை பிடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். கெட்டு போயிரும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. 1 மாசம்
வரைக்கும் அப்படியே இருக்கும். நீங்க கண்டிப்பா இந்த மெத்தட்ல ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா லட்டு பிடிக்க வருது. இந்த மாதிரி செய்யும் போது ரவா லட்டோட டேஸ்ட் செம்மையா இருக்கும். நெய் அதிகமா போடாம இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான இந்த ரவா லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.